உடனடியாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? வேற என்ன அது எடுத்துக்காட்ட முடியும்? மாநில அரசுகள் தங்கள் வளத்தில், பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்கள் அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும். நியமன பதவிகளில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு போய்விடக்கூடியவர்களுக்கு ஒரு மாநில மக்களின் அடிப்படை உணர்வை புரிந்து கொள்ள இயலாது. ஒன்றிய அரசு கல்வித்துறையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. வரம்பற்ற கட்டணம், இடஒதுக்கீடு இல்லாத தன்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பும் கிள்ளிப்போட மறுக்கும் ஒன்றிய அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கொண்டே வரும் ஒன்றிய அரசு கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் ஐஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற ஒரே ஒரு புதிய உயர்கல்வி நிறுவனத்தை கூட அமைக்காத ஒன்றிய அரசு ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டவரது சட்டப்படியான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறிய ஒன்றிய அரசு மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. நிச்சயமாக மாணவர் நலனில் மனதில் கொண்டோ கல்வி தரத்தை மேம்படுத்தவோ இந்த முயற்சி நடைபெறவில்லை. ஒரு தன்னாட்சி பெற்ற தனியார் கல்லூரியை பாடத்திட்டம் வகுத்து பட்டமும் வழங்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்திவிட்டு நூற்றாண்டு பெருமை கொண்ட கல்லூரிகளை அபகரிக்க எத்தனிப்பது அதிகார எதேச்சதிகாரம். தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை நாட்டிலேயே அதிக அளவில் கொண்டிருக்கும் தமிழ்நாடு நமது கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது. அப்படி இருக்கவும் முடியாது. கல்வியையும் மக்களையும் காக்க, எதிர்கால தலைமுறையை காக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்ற முன்னுரையுடன் இந்த தீர்மானத்தை நான் உங்கள் அனுமதியோடு முன்மொழிகிறேன். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சமீபத்தில் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என இப்பேரவை கருதுகிறது. அதேபோல் இளங்கலை, முதுகலை பட்ட படிப்புகளில் கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரவு நெறிமுறைகள் 2024 மற்றும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் ஆசிரியர்கள், கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்ட வரைவு நெறிமுறைகள் 2025 ஆகியன தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் இத்தகைய நடவடிக்கைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான உயர்கல்வி கட்டமைப்பை இந்த வரைவு நெறிமுறைகள் பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாலும் தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதாலும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் இந்த 2 வரைவு நெறிமுறைகளையும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசின் கல்வித்துறையை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார். கல்வியையும் மக்களையும் எதிர்கால தலைமுறையினரையும் காக்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
துணைவேந்தர் நியமனம் தொடர்பான விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் 4ஆம் நாளான இன்று யுஜிசி விதிகளுக்கு எதிரான தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். யுஜிசியின் புதிய விதிகள் பல்கலைக்கழகத்தை சிதைக்கும் காரியமாகவே இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வியையும் மக்களையும் எதிர்கால தலைமுறையினரையும் காக்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.